தமிழ்ல அறிமுகமானாலும் அதுக்கப்புறம் தமிழ்லையே நடிக்காம தெலுங்கு, ஹிந்தி மொழிகளில் நடிச்சு பிரபலமான நடிகையா உயர்ந்தவங்க தான் பூஜா ஹெக்டே. நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா விஜய் நடிச்ச பீஸ்ட் படம் மூலமா மறுபடியும் தமிழுக்கு வந்தாங்க. இப்ப சூர்யாவுக்கு ஜோடியா ரெட்ரோ படத்துல கதாநாயகியா நடிச்சிருக்காங்க. மே 1 இந்த படம் ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்துக்காக பாத்தீங்கன்னா பூஜா அவங்களோட சொந்த குரல்ல பேசி இருப்பதா தயாரிப்பு நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. இது பற்றி காமிக்ஸ் வடிவத்தில் சில போஸ்டர்களையும் பகிர்ந்திருக்காங்க. பூஜா பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் எந்த ஒரு பிராந்திய மொழி படத்துலையும் அவங்க சொந்த குரலில் பேசுனது கிடையாதான். முதல் முறையாக தமிழில் அவங்க டப்பிங் பேசி இருக்காங்களாம். இந்த படத்தில் தமிழில் பேசி நடிக்க ஆரம்பத்தில் இருந்தே பயிற்சிகளையும் எடுத்துட்டு இருந்திருக்காங்க பூஜா. அவங்களுக்கு பேர் சொல்கிற படமாக இந்த படம் அமையும் அப்படின்ற மாதிரி படக்குழு நம்பிக்கையோட இருக்காங்க. அவங்களுக்கு இந்த படம் பேர் சொல்கிற மாதிரி அமையுதோ இல்லையோங்க, நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யாவுக்கு இந்த படம் கண்டிப்பாக ஒரு வெற்றி படமாக அமைஞ்சே ஆகணும். அப்போ தான் விட்ட இடத்த பிடிக்க முடியுங்க. ஏற்கனவே அவர் நடிக்கிற படங்கள் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனாலும் காரணம் என்னன்னே தெரியலை. எல்லா படமுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு ஹிட் ஆகாமலே தான் இருக்குது. அதனால் இந்த படம் ஒரு மிகப்பெரிய கம்பேக் படமாக சூர்யாவுக்கு அமைஞ்சே ஆகணுங்க.